அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக பேசலாம் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரண்டு நிமிடங்கள்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த தலைப்பை பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது பல சகோதரிகள் நாளைக்கு நோன்பு பிடிக்கிறதா அல்லது நோன்பு விடுறதா பெருநாள் கொண்டாடுறதா அப்படின்னு சொல்லி என்னிடம் கேட்டதற்கு இணங்க நான் இந்த லைவ் வீடியோவை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னடா இது சம்பந்தமாக பேச தகுதியான பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் இது என்னுடைய ஒரு கருத்து என்ற அடிப்படையில தான் நான் இந்த விஷயத்தை பேசுறேன். ஏன்னா என்னை விட அறிவிலையும் அனுபவத்திலையும் மூத்த பலர் இருக்கிறாங்க. அவங்களோட பகுதியை அவங்க பேசுறாங்க. ஆனாலும் நான் என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய கருத்தை கேட்கக்கூடிய, என்னுடைய நிலைப்பாடு சரி என்று படுறவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய கருத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது இந்த பிறை சம்பந்தமான விஷயம். ஏன் நான் இந்த நேரத்துல லைவ் வந்தேன்டா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஓய்வாக நேரம் இருந்தது, ஒரு பயணத்தில் இருந்ததுனால. இப்ப பல சகோதரர்கள் வாட்ஸ்அப் மூலமாக கால் பண்ணி கேட்கிறாங்க. ஏன்னா அவங்க சரியான ஒரு முடிவை எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டிதான் கேட்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன முடிவு எடுக்கிறது? இப்ப இலங்கையில குறிப்பாக புத்தளத்துல பள்ளிவாசல் துறை என்பது அது என்னுடைய ஊர் தான். அப்ப நான் இப்ப அங்க இல்ல, ஆனா எங்கட ஊர் பள்ளிவாசல் துறை. அப்ப அங்க பிறை கண்டதாக பல சகோதரர்கள் சொல்றாங்களே. இப்ப அத அகில இலங்கை ஜமியத்துல் உலமா அந்த பிறையை எடுக்க இல்லையே. இப்ப பிறை கண்ட பின்னால நாங்க பெருநாள் உறுதியாகிவிட்டது. அதாவது பிறை கண்டால் பெருநாள் உறுதியாகிவிட்டது. இப்ப பெருநாளுடைய தினத்துல நோன்பு பிடிக்கிறது ஹராம் தானே. அப்ப நாங்க நாளைக்கு இப்ப இரவு 1:30, இப்ப நாளைக்குன்னா இன்றைக்கு நாங்க, அதாவது வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை நாங்க நோன்பு பிடிக்கிறதா அவங்க கண்ட பிறையை வைத்து, அல்லது நாங்க பெருநாள் கொண்டாடுறதா, அல்லது நோன்பை விட்டு போட்டு சனிக்கிழமை நாங்க பெருநாள் கொண்டாடுறதா அப்படின்னு பல கேள்விகள், பல கருத்துக்களை சகோதரர் முன்வைக்கிறாங்க. இதுல நான் ஒரு தெளிவை சொல்லிட்டு, கேள்விகள் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் நான் முடியுமான வரைக்கும் பதில் அளிக்கிறேன். இது யாருக்கும் பக்கச்சார்பாகவோ அல்லது யாரையும் ஆதரித்தோ நான் பேசல. பொதுவாக நான் ஜமியத்துல் உலமாவுடைய அங்கத்தவரோ அல்லது அவங்க செய்யறதெல்லாம் 100% சரிண்டோ பேசுற ஆளும் இல்ல. அதே நேரம் அவங்க சொல்ற எல்லாம் பிளண்டு சொல்ற ஆளும் இல்லை. நான் ஒரு பொதுவான ஒரு ஆள். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நான் ஆய்வு செஞ்சு, நான் பல விஷயங்களை என்னை பின்தொடர்பவர்கள் அல்லது என்னை நேசிக்கிறவங்க, என்ன கருத்து எடுக்கிறவங்களுக்கு நான் கருத்தை சொல்லி கொண்டு வாரேன். இப்ப அந்த வகையில தான் நான் இந்த பிறை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இதுல முதலாவது மிக முக்கியமாக நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், பிறையுடைய விஷயம் என்பது ஒரு நாட்டினுடைய, இது என்னுடைய நிலைப்பாடு, சர்வதேச புரை சகோதரர்கள் அது அவங்களோட நிலைப்பாடு, அவங்க எடுத்துக்கொண்டு போகட்டும். அதை பத்தி நான் எந்த ஒரு பேச்சும் பேசல. இப்ப இலங்கையில சில இடங்கள்ல பிறை கண்டதாக செய்தியை வச்சு நாங்க எப்படி நடந்து கொள்றது என்பதை என்னுடைய நிலைப்பாடு தான் நான் சொல்றேன். இப்ப பிறைய கண்டாலும் காணாவிட்டாலும், பிறைய கண்டுவிட்டு சொன்னாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இப்ப பிறையுடைய விஷயத்தை நாங்க எப்படி முடிவெடுக்கணும், என்ன தீர்மானத்துக்கு நாங்க வரணும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பிறைய தீர்மானிக்கிறது தனிப்பட்ட நபர்கள் அல்ல. இப்ப நான் ஒரு ஊர்ல பிறை கண்டேன், எனவே எங்களை 5 பேர் பிறை பார்த்தோம், 10 பேர் பிறை பார்த்தோம், எனவே எங்கட ஊருக்கு பெருநாள் அல்லது எங்கட பக்கத்து ஊருக்கு பெருநாள், அப்படி நாங்க பிறைய முடிவெடுக்கிறது இல்ல. மார்க்க அடிப்படையில பிறை என்பது தீர்மானிப்பதற்கான ஒரு தகுதி வாய்ந்த பலம் பொருந்திய, அதிகாரம் பொருந்திய ஒரு அமைப்பு. இப்ப நாங்க எடுத்துக்கொண்டால் இலங்கையை பொறுத்தவரையில அகில இலங்கை ஜமியத்துல் உலமா பொறுத்தவரையில இந்த பிறை விஷயத்துல நீண்ட கால அனுபவம் உள்ள உலமாக்கள் ஒன்றியம். எனக்கு சில கருத்துக்கள்ல ஜமியத்துல் உலமாவோட முரண்பாடு இருக்குது. அதை நான் வெளிப்படையா பல இடங்களை பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த பிறை விஷயத்துல அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய பிறை சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல அவங்களுக்கு ஆழ்ந்த அனுபவங்கள் இருக்குது.
அவங்களுக்கு இலங்கை முழுக்க கிளை இருக்குது என்பதை நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா நான் அதுல அதை பத்தி எனக்கு தெரியும். நான் அதை பத்தி ஆய்வு செஞ்சு பார்த்திருக்கிறேன். அப்ப அந்த வகையில ஜமியத்துல் உலமாவை பொறுத்தவரையில இலங்கை முழுக்க அவங்களுக்கு கிளை இருக்குது. இப்ப உதாரணம் புத்தளம் என்று சொன்னா புத்தளம் இருக்குது, அதே மாதிரி கல்பீட்டு இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் உலமாக்கள் இருக்கிறாங்க. அதாவது மெயின் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவோட மெயின் தலைமைத்துவம் அதுக்கு கீழே பல்லாயிரக்கணக்கான மௌலைமார்கள், அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் கிராமத்திலையும் பிரதேசத்திலையும் நகரத்திலையும் அப்படி ஜமியத்துல் உலமாவுடைய உலமாக்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்ப என்னோட நெருங்கி பழகக்கூடிய என்னோட படித்த பல உலமாக்கள் ஜமியத்துல் உலமாவோட அங்கத்தவர்களா இருக்கிறாங்க. பல இடங்களையும் இருக்கிறாங்க, இல்லாம இல்ல. இப்ப பள்ளிவாசத்துறண்டால் கல்பிட்டியில இருக்கிறாங்க, பள்ளியசுறையில உலமாக்கள் மெம்பராக இருக்கிறாங்க. முதலப்பாளி, முசல்பிட்டி, கண்டக்குழி, கண்டக்குடா, பாலாவி, திகழி, ஏத்தாளை இதெல்லாம் எங்கட ஊர் தான். அப்ப அங்க உலமாக்கள் நிறைஞ்சு வாழ்றாங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த அடிப்படையில ஜமியத்துல் உலமா என்பது சின்ன ஒரு குறுகிய, அதாவது கொழும்பை மட்டும் மையப்படுத்தியது அல்ல. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இலங்கையை மையப்படுத்திய ஒரு அமைப்பு. அது இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள இல்ல, கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான 8-10,000 நான் எந்த எண்ணத்தின் அடிப்படையில சுவராக சொல்றதா இருந்தால் ஒரு 6,000, 7,000, 8,000க்கும் மேலதான். இப்போதைக்குள்ள கணக்கு தெரியாது. ஆனால் ஒரு 7,000க்கும் மேற்பட்ட அல்லது 5,000க்கும் மேற்பட்டன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 5,000க்கும் மேற்பட்ட உலமாக்கள் வந்து இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 5,000க்கும் மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க. ஜமியத்துல் உலமாவோட எல்லா ஊர்களையுமே கிளை இருக்குது. எல்லா ஊர்களையும் அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க. இப்ப பள்ளியாசுரை எடுத்துக்கொண்டா நிறைய மௌலைமார்கள், முதலப்பாளி மதரசா இருக்குது, கல்பிட்டி மதரசா இருக்குது, எல்லாமே ஜமியத்துல் உலமாவோட தொடர்பான மௌலைமார்கள் இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்றால், இந்த ஜமியத்துல் உலமா என்பது இந்த பிறையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த, சக்தி வாய்ந்த, அதிகாரம் படைத்த ஒரு இடத்துல இருக்குது. அதே மாதிரிதான் முஸ்லிம் கலாச்சார திணைக்களம், அவங்களும் ஒரு அதிகாரம், ஒரு பவர், ஒரு சக்தி உள்ள ஒரு அமைப்பு. அதே மாதிரி கொழும்பு பெரிய பள்ளிவாசல். இப்ப இவங்க 3 பேரும் கூட்டாக சேர்ந்து தான் வந்து இலங்கையில உள்ள பிறையை தீர்மானிக்கிறாங்க. அப்ப இதுல வந்து பல அமைப்புகள்ல உள்ளவங்க இருக்கிறாங்க. அதாவது குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய தௌஹீத் உலமாக்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஜமாத் இஸ்லாமி, அதே மாதிரி தப்லீக், அதே மாதிரி தரீகா, எல்லா அமைப்புகள் சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்ப இந்த அமைப்பு, அதாவது ஜமியத்துல் உலமா வந்து நான் இத ஜமியத்துல் உலமா போல்ந்து பேசுறேன் அப்படின்னு நினைச்சு கொள்ள வேணாம். இந்த விஷயத்தை நான் உறுதிப்படுத்துறதுக்காக சொல்றேன். ஜமியத்துல் உலமா பொறுத்தவரையில எல்லா துறை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. பல, அதாவது மொழி அறிவு படைத்தவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து எழுத்து துறையில் உள்ளவங்க இருக்கிறாங்க, ஆய்வு துறையில உள்ளவங்க இருக்கிறாங்க. சரிப்பில வாரது 2வது விஷயம். ஆனா அப்படி உலமாக்கள், அதே மாதிரி ஹதீஸ் துறையில பாண்டித்தியம் பெற்றவங்க இருக்கிறாங்க, ஃபிக்ஹ் துறையில உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்படி பல விஷயங்களை, பல அறிஞர்களை உள்ளடக்கி ஒரு அமைப்பு தான் ஜமியத்துல் உலமா. அப்ப இதுல வந்து இது ஒரு அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அதாவது இலங்கையில ஒவ்வொரு வருடமும் பிறையை தீர்மானிக்கிற, தலைப்பிறையை தீர்மானிக்கிற, பெருநாளை தீர்மானிக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. மக்கள் வந்து அவங்களுக்கு கட்டுப்படுறாங்க. இலங்கையில உள்ள 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கட்டுப்படுறாங்க. நானும் தனிப்பட்ட முறையில இந்த பிறை விஷயத்துல நான் ஜமியத்துல் உலமா கட்டுப்படுறேன். அதாவது முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்துக்கு நான் கட்டுப்படுறோம். அதே மாதிரி கொழும்பு பெரிய பள்ளிவாசல், இவங்க 3 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். அப்ப அந்த அவங்களோட அறிவித்தலை வச்சுதான் நாங்க வந்து நோம்ப ஆரம்பிச்சோம். அவங்களோட அறிவித்தலை வச்சுதான் நாங்க பெருநா கொண்டாட போறோம். அப்ப எனவே இந்த விஷயத்துல பிறைய தீர்மானிக்கிற விஷயம் என்பது இது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, அதே மாதிரி பெரிய பள்ளிவாசல், முஸ்லிம் கலாச்சார திணைக்களம், இதுல வந்து பல்வேறுபட்ட எல்லா துறையில உள்ளவங்களும் இருக்கிறாங்க. இதுல எல்லா ஜமாத்துல உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அப்ப எனவே இந்த அடிப்படையில் ஒரு அதிகாரம் படைச்ச, ஒரு அதிகாரம் உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்கிற, அதாவது 20 லட்சம் முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொள்கிற ஒரு அதிகாரம் படைச்ச இடத்துலதான் ஜமியத்துல் உலமா இருக்கிறாங்க. இப்ப எனக்கு சில தனிப்பட்ட விமர்சனங்கள், மசாலாக்கள், ஃபத்வாக்கள்ல, தனிப்பட்ட விஷயங்கள்ல, ஃபத்வாக்கள்ல எனக்கு மாற்று கருத்து இருக்குது, இல்லாம இல்ல. ஆனால் இந்த பிறை விஷயத்துல அகில இலங்கை ஜமியத்துல் உலமா அவங்களுக்கு முழுமையான சுதந்திரமும் அதிகாரம் இருக்குது. அதற்கான அவங்களுக்குரிய தகுதியும் அவங்ககிட்ட இருக்குது. அவங்களுக்கு இப்ப இலங்கையில இருந்துட்டு அவங்க வேண்டிய எந்த நாட்டு உலமாக்கல் சபையோடும் அவங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்லையும் லிங்க் இருக்குது. ஆனா சர்வதேச பொறை அவங்க எடுக்கிறது இல்ல. நான் இலங்கை மையப்படுத்தி தான் நான் சொல்றேன். அப்ப அந்த அதிகாரம் இருந்தும் கூட அவங்க வந்து இலங்கையில உள்ள எந்த பாகத்தில் பிறை கண்டாலும்
இந்த நேரத்துக்குள்ள நீங்க அறிவிக்கலாம். அதாவது நீங்க ஹெட் ஆபீஸுக்கு கால் பண்ணி நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு லைன் பிஸியா இருந்தால் நீங்க கிளைகளுக்கு சொல்லலாம். கிளைகளுக்கு அதுவும் பிஸியா இருந்தா உங்களோட பள்ளி மௌலவி அதே மாதிரி உங்களோட பக்கத்துல இருக்கிற மௌலவி அல்லது ஊர்ல இருக்கிற மௌலைமார் ஜெமித்துலமாவோட தொடர்புல உள்ளவங்க நேரடியா தனிப்பட்ட முறையில தொடர்புல உள்ளவங்க. இப்போ உதாரணமாக லேண்ட் போனுக்கு எடுக்க இல்லைன்றால் தனிப்பட்ட முறையில கால் பண்ணி பேசி சொல்ற அளவுக்கு மௌலைமார்கள் இல்லாம இல்ல, நிறைய மௌலைமார் இருக்கிறாங்க. சரி, இப்படி இருக்கும் பொழுது நம்ம இப்ப பள்ளிவாசுரையில கண்ட புறையோ அல்லது விருதோடையில கண்ட புறையோ அல்லது வேற எங்க கண்ட புறையாக இருந்தாலும் அவங்க குறித்த நேரத்துக்குள்ள லைன் பிஸியா இருக்குதா நம்ம தகுந்தவங்ககிட்ட சொல்லி அந்த மெசேஜ் சொல்லலாம். இப்ப கல்பிட்டினா கல்பிட்டிக்கு சொல்லலாம், அதே மாதிரி முதலப்பாளினா முதலப்பாளி சொல்லலாம், புத்தளத்துனா புத்தளத்துக்கு சொல்லலாம், மௌலைமார்கிட்ட சொல்லலாம். நிறைய மௌலைமார் இருக்கிறாங்க. ஒரு பள்ளி தலைவர்னு சொன்னா அவர் கண்டெக்ஸ்ட்ல எவ்வளவு மௌலைமார் இருப்பாங்க. யாராவது ஒரு ஜெமித்துலமாவோட டிரெக்டா நேரடியா தொடர்புள்ளவங்க, அதே மாதிரி ஏனைய முக்கியமான மௌலைமார்கள் அவங்க மெசேஜை குயிக்கா பாஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய தனிப்பட்ட முறையில ஜெமித்துலமால உள்ளவங்களோட தொடர்பு இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க மெசேஜை கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது பரிசீலிப்பாங்க, அதை பார்ப்பாங்க. அப்ப எனவே இந்த அடிப்படையில தான் இப்ப இந்த பள்ளிவாசுரையில கண்ட புறையா இருக்கலாம், வேற எங்க கண்ட புறையா இருந்தாலும் இவங்க கண்டாங்களா இல்லையா என்பது ரெண்டாவது விஷயம். அவங்க கண்டாங்க காண இல்ல, அவங்கள பொய்ப்படுத்துறதோ அவங்க காண இல்ல அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்றதோ என்ன நோக்கம் இல்ல, என்ன நோக்கம் அதுவல்ல. அவங்க கண்டிருந்தால் அதுக்கான முறைய ஏன்னா இங்க இருந்து வெளியில இருந்து எப்படி பிறைய கண்டு சொல்ற அந்த ஆசை ஆர்வமும் அவங்களுக்கு அந்த விருப்பும் அதே மாதிரி நல்லெண்ணமும் இருக்குதோ அதே மாதிரி தான் தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆசை அதிகாரம் இருக்குது. நாங்க ஒரே ஒரு வார்த்தையில எடுப்புல இருக்கிற 10,000 பேரையும் 8,000 பேரையும் அதிகாரத்துல இருக்கிற பவர்ல இருக்கிற அல்லது நம்ப தகுந்த 10,000 பேரையும் ஒரே அடியில் நம்ம பொய்ப்படுத்த இயலாது. இப்ப ஜெமித்துலமா அவங்க போய் சொல்றாங்கடா, முஸ்லீம் கலாச்சார திணைக்கள் அவங்க போய் சொல்றாங்களா, அவங்க போய் சொல்றாங்கடா, கொழும்பு பெரிய பள்ளிவாசல் போய் சொல்றாங்களா, அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு பொய்ய சொல்றாங்களான்னா இல்ல. அப்ப எனவே அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப ஒரு ஆள் பிறை கண்டால் பிறைய அவங்களுக்கு சொல்றதுக்கு அதிகாரம், முழுமையான அதிகாரம் இருக்கு. நாங்க இந்த இடத்துல இத்தனை மணி கண்டோம், அதே மாதிரி அவங்க பொறுப்பு வாய்ந்த இடத்துல இருந்து அவங்க தகுதி வாய்ந்த இடத்துல இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு இது இருக்குது. ஏன்னா சிலர் ஏதாவது உள்நோக்கத்தை வச்சு அவங்க இப்படி கண்டோம் காணையில அல்லாஹ் பயந்து எல்லாரும் சொல்ல முடியாது. எல்லாருமே அல்லாஹ் பயந்து சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது. அதே நேரம் அவங்களோட எண்ணத்துக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. ஆனா தீர விசாரிக்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன் ஃபதபையனு, இது அல்லாஹ் சொல்ற ஒரு வழிகாட்டல். எனவே ஒரு செய்தி வந்தா தீர விசாரிக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் அவங்க தீர விசாரிச்சு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, ஜமியத்துல் உலமா கொழும்பு பெரியவள்ளி வாசல் முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை எடுப்பதற்கு அவங்களுக்கு பரிபூரண சுதந்திரமும் அனுமதியும் இருக்குது. அப்ப எனவே அந்த அடிப்படையில் அவங்க கேள்வி கேட்பாங்க, அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த இடத்துல நாங்க எப்படி நடந்து கொள்வது? பிறை கண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, இவங்க அதை ஏற்றுக்கொள்ள இல்ல. இப்ப இந்த இடத்துல நாங்க எப்படி நடந்து கொள்வது என்றால், அதாவது இப்ப நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், எந்த அதிகாரம் படைத்த சபை அல்லது எந்த தகுதியில இருக்கக்கூடிய சபை அல்லது பொறுப்பு வாய்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்க கட்டுப்பட வேண்டும். அவங்க கட்டுப்பட்டே ஆகணும். ஏனென்று சொன்னால் இவங்க குறை அறிவிக்கிறாங்க, இவங்க பெருநாள் அறிவிக்கிறாங்க, அதை சமூகம் ஏற்றிருக்குது, அங்கீகரித்திருக்குது. இவங்க தெளிவான ஒரு முடிவை சொல்றாங்க. அவர்கள் அந்த முடிவெடுக்கிற இஜ்திஹாதுடைய விஷயத்துல அவங்க பிளவுட்டா ஒரு கூலி கிடைக்கும், சரியா செஞ்சா 2 கூலி கிடைக்கும். இது இஜ்திஹாதுடைய மசலா. ஜமியத்துல் உலமா பிழையே செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கூலி கிடைக்கும். ஆனா வேணுமென்று அவர்கள் பிழை செய்திருந்தால், மனமுரண்டா இஜ்திஹாத் செஞ்சு பிழையாயிருந்தா ஒரு கூலி, இஜ்திஹாத் செஞ்சு சரியா செஞ்சா 2 கூலி. மனமுரண்டா வேணுமென்று ரிஜெக்ட் பண்ணால் அது அவங்கள அல்லாஹ் பார்த்துக் கொள்வாங்க. அது அல்லாஹ் தாலா அவங்களுக்கு கூலி கொடுப்பான். அது அல்லாஹோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா நாங்க அவங்க என்ன அறிவிக்கிறாங்களோ, இப்ப ஜமியத்துல் உலமா என்ன அறிவிச்சாங்க, நாளைக்கு நோன்பு, நாளைக்கு 30 நீங்க இலங்கையில நோன்பு பிடிங்க, நாங்க நோன்பு பிடிப்போம். எல்லாரும் என்னுடைய இந்த லைவ பாக்குறவங்க இலங்கையில வாழக்கூடிய முஸ்லீம்கள் தலைமைத்துவத்தை ஜமியத்துல் உலமா இந்த அதே மாதிரி முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தை நீங்க ஏற்றுக்கொள்கிற அவங்களோட பிறையின் அடிப்படையில நோன்பு பிடிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதாவது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கணும். வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி நாங்க இன்றைக்கு நோன்பு வச்சுட்டு சனிக்கிழமை தான் எங்களுக்கு பெருநாள். இப்ப பிறை கண்டாங்களே காண இல்லையே,
பிறை கண்டாங்க காண இல்லை என்பதை முடிவெடுக்கிற அதிகாரம் தனி மனிதர்களுக்கு கிடையாது. தனி மனிதர்களுக்கு முடிவெடுக்கல. இப்ப நான் கண்டுட்டேன், நான் ஓடி போய்த்து பெருநாள் கொண்டாடுறதோ அல்லது எந்த குடும்பம் பெருநாள் கொண்டாடுறதோ அல்ல. நான் கண்ட பிறையை நான் குறித்த இடத்துக்கு சொல்லி அவங்க முடிவெடுக்கணும். அவங்க முடிவெடுத்து அறிவிக்கிறத நாங்க செயல்படுத்த வேண்டும். இப்ப எங்களுக்கு குழப்பமாயிருக்குது, பிறை கண்டுட்டாங்களேன்னா இல்ல, தீர்மானம் என்ன? பிறை காணவில்லை, தீர்மானம் பிறை காணவில்லை. எனவே பிறை காணவில்லை என்றால் நாங்க நோன்பு பிடிக்கணும், வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்கணும், சனிக்கிழமை தான் எங்களுக்கு பெருநாள். இந்த அறிவித்தல் எது ஜமியத்துல் உலமா கொடுக்கிறதோ அந்த அறிவித்தலை நாங்க பின்பற்றணுமே தவிர, கண்டவர்கள் நீங்களும் கண்டவர்கள் அவங்க நாங்க அதுல உறுதியா இருக்கிறோம் அல்லது நாங்க பிழைய செய்யல, நாங்க செஞ்சது சரிதான் என்று சொல்லி ஊரையோ அல்லது நீங்க அண்டி வாழ்கிறவர்களையோ நீங்க ஒரு முடிவெடுத்து நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இது அஸ்ஸௌம் யௌம தஸூமுன், நோன்பு என்பது மக்கள் எல்லோரும் சேர்ந்து நோன்பு வைக்கணும். 10 பேர் 5 பேர் 20 பேர் அல்ல. அதே மாதிரி பெருநாள் என்பது எல்லாரும் சேர்ந்து பெருநாள் கொண்டாடுறது. குடும்பத்துல 2 பேர், குடும்பத்துல 3 பேர், அதே மாதிரி ஊர்ல 2 பேர், ஊர்ல 3 பேர், அப்படி அல்ல. எனவே இது ஒரு அதாவது சனிக்கிழமை முழு இலங்கை முஸ்லிம்களும் பெருநாள் கொண்டாடுகிறார்கள். அப்ப இது யார தீர்மானம்? இது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முஸ்லிம் கலாச்சார திணைக்களம், அதே மாதிரி முஸ்லிம்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, அதே மாதிரி பழங்காலமாக பிற விஷயத்துல கவனம் செலுத்துற கொழும்பு பெரிய பள்ளிவாசல், இப்படி நாங்க முழு அதிகாரம் உள்ள ஒரு சபை கட்டுப்பட்டு தான் நாங்க என்ன செய்யறோம், முடிவெடுக்கிறோம். இப்ப இந்த இடத்துல அவங்க கண்டாங்களே இவங்க கண்டாங்களே அப்படின்னு சொல்லி 4 பேர் கூடி 4 மூலையமாருக்கு கூடி நாங்க இது சொல்றோம், நீங்க பின்பற்றுங்க, எங்கட ஊர்ல நீங்க இதை செய்யுங்க, எங்கட ஊர்ல இதை செய்யுங்கன்னு சொல்லி நாங்க உம்மத்தை பிரிக்க கூடாது. உம்மத்துல ஒரு நாள் இவர்கள் இன்னொரு நாள் அவர்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்காம நாங்க இந்த விடயத்துல எப்படி குறைஞ்சது ஒரு 100 பேர் 1000 பேர் பெருநாள் கொண்டாடுவாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் ஒரு நாள்ல பெருநாள் கொண்டாட போறாங்க. அப்ப எனவே இதுல 10 லட்சம் பேரை அல்லது 5 லட்சம் பேரை பிரிக்கிற அல்லது 1-2 பேருடைய கருத்துக்காக ஒரு சக்தி வாய்ந்த, பொறுப்பு வாய்ந்த, தகுதி வாய்ந்த, நம்ப தகுந்த ஒரு சபைய அல்லது அவங்க தீர்மானம் எடுக்கிற, அதற்காக வேண்டி மாசம் பிறைய பார்க்கிற, அதுக்காக உபகுழுக்களை வச்சு அதே மாதிரி ஆட்களை வச்சு பிறைய தீர்மானிக்கிற, ஒவ்வொரு ஹிஜ்ரியுடைய நாளையும் தீர்மானிக்கிற ஒரு குழுவை நம்ம புறக்கணிக்க முடியாது. நாங்க என்ன செய்வோம், பெருநாளைக்கு முந்தினாண்டு பெருநாளைக்கு முந்தினாண்டு புற பாக்குறோம், அதே மாதிரி நோம்புக்கு முந்தினாண்டு கூட நான் பாக்குறேன், அறிவித்தோனே ஏற்றுக்கொள்றோம். பெருநாள் இந்த ஒரு நோம்பை பிடிக்கிறதுக்கு பலருக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஒரு நாள் முன்னுக்கு பெருநாள் எடுத்துறோம், புற கண்டா அதுக்கு வேற கருத்து இல்ல. புறைய ஜமியத்துல் உலமா தீர்மானிச்சுட்டாங்களா பெருநாள், தீர்மானிக்க இல்லையா நோம்பு, அவ்வளவுதான். அப்ப இது தனிப்பட்ட மனிதர்களோட சம்பந்தப்பட்டது அல்ல, இது ஊரோட சம்பந்தப்பட்டது அல்ல, ஒரு பிரதேசத்தோட சம்பந்தப்பட்டது அல்ல, ஒரு நகரத்தோட மாவட்டத்தோட சம்பந்தப்பட்டது அல்ல, இது இலங்கை நாட்டோடு சம்பந்தப்பட்டது. எனவே இங்கு யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எந்த முடிவு எடுக்கிறார்களோ, எந்த தீர்மானத்தை எடுக்கிறாங்களோ அதற்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் எங்களுக்கு ஷரியத் மார்க்கம் வலியுறுத்துகிற அடிப்படையான அம்சம். எனவே யாரெல்லாம் நாளைக்கு நோம்ப விடுறதாண்டா விடுற இல்லையே, நோம்ப விட்டு போட்டு ஒரு நாள் லீவ் கொடுத்து போட்டு சனிக்கிழமை என்ன பெருநாள் இல்ல, தெளிவான முடிவு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, நீங்க நோன்பு பிடிங்க, 30 பூர்த்தி செய்யுங்க, சனிக்கிழமை பெருநாள். அப்ப எனவே இந்த முடிவுக்கு நாங்க கட்டுப்படுவோம். இது நீங்க அதாவது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, அதே மாதிரி பிறைக்குழு, அதே மாதிரி இவங்க இதோட சம்பந்தப்பட்டவங்க மனமுரண்டாக உண்மையை வேணுமென்று மறுத்து இவர்கள் ஒரு தீர்மானத்தை முன்வைப்பாங்களா இருந்தால் அது அல்லாஹ்வும் அவங்களும் பார்த்துக்கொள்வாங்க, அது அல்லாஹ்வும் அவங்களும் பார்த்துக்கொள்வாங்க. நாங்க கட்டுப்பட்டு ரைட் அவங்க சொல்ற தீர்மானம் இதுவா நாங்க கட்டுப்பட்டு போறோம். அந்த பாவம் நாங்க பெருநாள் நாங்க பெருநாள் கொண்டாடாம நோம்பு பிடிக்கிறோம்னா அந்த பாவம் யார் முடிவெடுத்தார்களோ அவர்களை சாரும் என்று விட்டுட்டு போக வேண்டியதான். ஆனா அவங்களுக்கு பாவம் கிடைக்காது. ஏன்னா இஜ்திஹாத் மசாலா இஜ்திஹாதியா அப்படின்னு அவங்களுக்கு பாவம் கிடைக்காது. ஆனா பாவம் கிடைக்கும் அவங்க எப்ப மனமுரண்டாக இதை மறுப்பாங்களோ, வேணும் என்று புறக்கணிப்பாங்களோ அப்ப பாவம் கிடைக்கும். அது அல்லாம இவங்க இஜ்திஹாத் செஞ்சாங்க, ஆய்வு செஞ்சாங்க, அதாவது எல்லா வகையிலையும் எல்லா விடயங்களையும் அனுசரிச்சு அவங்க ஆழ்ந்து சிந்திச்சு பல பேர் மசூரா பண்ணி இதை ஒரு தீர்மானமாக எடுத்து இஜ்திஹாத் அடிப்படையில சொல்லி பிழையா சொன்னாலும் ஒரு கூலி கிடைக்கும், சரியா சொன்னா 2 கூலி கிடைக்கும். ஆனால் நாங்க கட்டுப்பட்டு சமயனா வாத்தானா என்று போறது, இலங்கை நாட்டோட இந்த சமூகத்தோட கட்டுப்பட்டு சேர்ந்து ஒற்றுமையா பயணிக்கிறது தான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தருகிற அம்சமா இருக்கிறது. எனவே இந்த விஷயத்துல யாரும் குழம்பிக் கொள்ள தேவையில்லை, யாரும் டென்ஷன் ஆக தேவையில்லை, யாரும் பிரச்சனைப்பட தேவையில்லை. பிறை கண்டு விட்டார்களே, பெருநாள் வந்து விட்டது, பெருநாளை நோம்படிக்க ஹராமே என்ற தீர்மானத்தை தனித்தனியா எடுக்க தேவையில்லை. அந்த சக்தி வாய்ந்த தகுதி வாய்ந்த இடத்துல இருந்து அறிவிப்பு வருதா நாங்க ஏற்றுக்கொள்வோம்.
அறிவிப்பு வருதா அதை விட்டுருவோம், நோன்பு பிடிக்கணுமா பிடிப்போம், பெருநாள் சனிக்கிழமையே கொண்டாடுவோம். அப்படி எடுத்துக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே இந்த விஷயத்துல இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கவனம் செலுத்தி நாங்க இந்த வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிச்சி இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை நாங்க எல்லாரும் சேர்ந்து பெருநாளை கொண்டாடுவோம். அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. கேள்விகள் இன்ஷா அல்லாஹ் இருந்தா நாங்க பதில் சொல்லுவோம், பார்ப்போம். இதுல அதாவது பிறை பார்த்தவங்க அவங்க சொல்லலாம், நான் பிறை கண்டேன், பிறை பார்த்தேன், அப்படி அவங்க சொல்லலாம். அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. பிறை கண்டால் கூட, ஒருவேளை பிறை கண்டால் கூட, அவங்க கண்டது உண்மையா இருந்தால் கூட அந்த அந்த ஜமீத்துலமாவோ அல்லது பிறையை தீர்மானிக்கிற குழுவோ அவர்கள் அதை கேட்டு விசாரிச்சு அவங்களுக்கு சரியா படையில்லைன்னு அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ற அதிகாரமும் அதை மறுக்கிற அதிகாரமும் பரிபூர்ணமாக இருக்கிறது. அது அவங்க அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லுவாங்க. அவங்க உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹ் கூலியை கொடுப்பான். அதே மாதிரி மனமுரண்டாக செயல்பட்டால் அவங்க அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். நிஃப்ராஸ் ஏஆர்என் நீங்க தான், அதாவது தெளிவு, மக்களுக்கு தெளிவு கிடைக்கும். இது நான் இலங்கை முஸ்லிம்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க நிஃப்ராஸ் பிரதர், நீங்க வேண்டிய மாதிரி நீங்க போய் உங்களோட நிலைப்பாடுகளை நீங்க பார்த்துக் கொள்ளலாம். நீங்க வேண்டிய மாதிரி பெருநாள் நடிகர்களையும் கொண்டாடலாம் அல்லது அசரப்புறம் கொண்டாடலாம். அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது யாரு கேட்டாங்களோ அவங்களுக்கு தெளிவு கொடுக்குறோம், அவங்க எடுத்துட்டு போவாங்க. நீங்க என்ன பேச்சை எடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. நான் என்கிட்ட கேட்டவங்களுக்கு நான் தெளிவு கொடுக்குறேன். இதுல கிட்டத்தட்ட 190-200 பேர் இப்ப லைவ்ல பார்த்தாங்க, இதை ஷேர் பண்ணுவாங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இது போகும். தெளிவில்லாம இருக்கிறாங்களே பொதுவாக, அதாவது எங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியாம பல மனிதர்கள் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தான் இது பேசுறோமே தவிர எல்லாம் படிச்சு முடிச்சு அந்த முட்டியாகி எல்லாமே படிச்சு ஒண்ணும் இல்லாம ஜாஹில் முரக்கப்னு சொல்லுவாங்க. லாயதிரி அண்ணா லாயதிரி அரபு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாங்கிறது தெரியாது. ஜாஹில் முரக்கபுகளுக்கு நான் பேச இல்லை, இது பொதுவான மக்களுக்கு பேசுறேன். தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, இலங்கையில் இருந்தாலும் சரி, அதிகாரம் உள்ள அந்த சபைக்கு நாங்க கட்டுப்படுறதுதான் சரியான நிலைப்பாடு. அதாவது அவங்க தீர்மானிச்சு பிறையை அறிவிக்கிறாங்களோ அதை கட்டுப்படுறதுதான் சரியான நிலைப்பாடு. அது தமிழ்நாட்டில இருந்தாலும் சரி, இலங்கையில இருந்தாலும் சரி. அதாவது இதுல என்னன்னு சொன்னால், சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த மார்க்க விஷயங்கள்ல எந்த இடத்துல அதிகாரம் படைச்சவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, எந்த இடத்துல தனிப்பட்ட விஷயங்களை கையாளணும் என்பது சிலவங்களுக்கு தெரியாது. ஹதீஸ் இருக்குது, மக்கள் பெருநாள் கொண்டாடுற நாள் தான் பெருநாள், மக்கள் நோன்பு பிடிக்கிற நாள் தான் நோன்பு. அப்ப மக்கள் நாங்க ஊர்ல இருந்து, வீட்டுல இருந்து, ஊர்ல இருந்து எங்கட கிராமம், எங்கட மாவட்டம், இலங்கை அப்படித்தான் போகணும். அப்ப எனவே எங்கட வீடு, எங்கட மஹல்லா, எங்கட நாடு, அந்த அடிப்படையில தான் அந்த ஹதீஸை பார்க்கணும். மக்கள் எல்லோரும் என்று சொல்கிற பொழுது மக்கள் எல்லாரையும் வச்சுதான் பார்க்கணும். அப்ப இது ஹதீஸ். அப்ப ஒரு ஹதீஸ்ல ஒரு குர்ஆன் வசனத்தை வச்சு நம்ம தீர்மானம் எடுக்க கூடாது, பல ஹதீஸ்ல இதுல இணைச்சு பார்க்கணும். தானே? அதாவது பிறைய தீர்மானிக்கிற அதிகாரம் உள்ளவங்க சொல்றாங்களா நாங்க கட்டுப்படுறது. ஏன்னா அவங்க சொல்லும் பொழுது மக்கள் முடிவெடுப்பாங்க, பெரும்பாலான மக்கள் முடிவெடுப்பாங்க. அப்பதான் தானே? இப்ப நான் ஊர்ல இருந்துட்டு நான் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நான் ஒரு 50 பேரை கூட்டி வச்சுட்டு நான் சொல்லும் பொழுது 50 பேர் பெருநா கொண்டாடுவாங்க, அடுத்த 50 பேர் நோம்போட இருப்பாங்க. அது ஒரு பிரிவினை மாதிரி ஆகிரும். எனவே இந்த விஷயத்துல நாங்க ஒற்றுமையாக போறதுதான் சிறந்த வழி என்பது என்னுடைய நிலைப்பாடு. யாராவது ஒருவர் வேற ஒரு வழிய சரியா பாக்குறாருன்னா நான் நிர்பந்திக்க இல்லை, அது அவங்களோட சம்பந்தப்பட்டது. இப்ப ஒரு ஆள் நான் இல்ல நான் அப்படி செய்வேன்னா நீங்க தாராளமா செஞ்சுட்டு போகலாம், தாராளமா செய்யலாம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை வேணாலும் பெருநாள் கொண்டாடுங்க, வியாழக்கிழமை கொண்டாடுங்க, அதை பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது என்னுடைய நிலைப்பாடு, கருத்து. விரும்புறவங்க எடுக்கலாம், விரும்புறவங்க எடுக்காம போகலாம். இது தெளிவு கிடைக்கக்கூடியவங்க தெளிவை பெற்றுக் கொள்வார்கள். மக்களுக்கு தெளிவில்லாத மக்கள் தெளிவு வர்றதா நான் பேசுறேனே தவிர இதுல குதர்க்கமோ விவாதமோ செய்யறேன்னா நேரடியா இன்ஷா அல்லாஹ் பேசலாம். இன்ஷா அல்லாஹ்.
எந்த ஒரு விஷயத்திலையும் நான் ஒரு விஷயத்த அதாவது இப்ப நாங்க பிறை கண்ட உடனே நாங்க என்ன செய்வோம், நாங்களா கூடி முடிவெடுக்கிற இல்லை, நாங்க அறிவிப்போம். அறிவிக்கிற பொழுது அவங்க ரைட் இந்த நாள்ல பிறை வாரத்துக்கு நிலைப்பாடு இருக்குது, அல்லது மறைகிறது இந்த டைம்ல, அல்லது இவங்க சொல்ற வார்த்தைகள் சரியா பிழையா, அல்லது இவங்க தவறாக ஏதாவது புரிந்திருக்க வாய்ப்பு இருக்குதா, அப்படி பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்கு தான் நாங்க எல்லாருமே கட்டுப்படணும். சர்வதேச பிறையை பின்பற்றும் சிலர் ஏன் ஆப்கானிஸ்தான் பிறையை ஏற்கவில்லை? ருமைஸ் ரில்வான். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வரையில அது அவங்க பார்த்துக்கொள்ளட்டும். யாரு சர்வதேச பிறையை பின்பற்றாங்களோ அவங்களோட நிலைப்பாடுல இருக்கட்டும். நம்ம அதை குறை சொல்ல இல்ல, அது அவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப நான் பேச வந்ததெல்லாம் இப்ப இலங்கை லோக்கல் பிறையை எடுக்கிறவங்க இப்ப இந்த இடத்துல ஒரு பிறை கண்டதா சொல்லப்படுது, அதை ஜமியத்துலமா மறுக்கிறாங்களே, இப்ப இந்த கட்டத்துல நம்ம என்ன செய்யறது, அந்த கேள்வியை அந்த சப்ஜெக்ட் தான் நான் பேச வரேன். இப்ப நான் இந்த சர்வதேச பிறை சம்பந்தமாக நான் பேச விரும்ப இல்லை, அது ஒரு தனியான தலைப்பு, அது வேற விஷயம். அது அவங்க எடுக்கிறவங்க எடுத்துட்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். அது அவங்களோட நிலைப்பாடு, அது அவங்க என்ன செய்யறாங்க என்ன எதுன்னு நமக்கு அது அவங்களோட நமக்கு நம்ம போயிட்டு சொல்ல முடியாது, அவங்க பாத்துக்குவாங்க. அப்ப இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்க தனிச்சு முடிவெடுக்கிறதோ தனிச்சு போறதோ நோக்கம் அல்ல. பிறை விஷயம் என்பது, பெருநாள் விஷயம் என்பது இது மக்களோட சம்பந்தப்பட்டது. ஒரு ஊர்ல 4 பேர் பெருநாள் 4 பேர் பெருநாள் இல்ல, இது ஒரு அழகு இல்ல. ஏன்னா அதுல பல விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆள் நோம்பு பிடிச்சிருக்கு இன்னொரு ஆள் சாப்பிடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் நம்ம இந்த விஷயத்த சொல்றோம். இதை பற்றி மறுமையில் யார் இதை பொறுப்பேற்பது? யார் நீங்க யார், அதாவது நீங்க ஜமியத்துலமாவை பின்பற்றி நாட்டு புறையை பின்பற்றீங்களா இருந்தா அவங்க சொல்றதை நீங்க முழுமையா கட்டுப்படலாம். அது அவ பிழையா செயல்பட்டால் அது அவங்க அல்லாவோட பார்த்துக்கொள்வாங்க. எங்களுக்கு எந்த குற்றம் இல்லை, நாங்க குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம். அதே மாதிரி இப்ப பாருங்க, ஒரு ஆள் ஒரு இமாம் தொழுவிக்கிறாரு. ஒரு இமாம் தொழுவிக்கிற நேரம் 1000 பேர் 2000 பேர் பின்னுக்கு தொழுகிறாங்க. இமாம்ட உதவு முறிஞ்சிட்டு எங்களுக்கு தெரியாது. இப்ப இமாம்ட தொழுகை பாத்தில்னா எங்கட தொழுகை செல்லுபடி ஆகுமா? அப்ப இமாம் தெரியாம அவரு ருக்குவை சுஜூதை செய்யறாரு, எங்களுக்கு தெரியாது. அவருக்கு காத்து பிரிஞ்சது உதவு முடிஞ்சது எங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்க அவர் தொழுவிக்கிற நாங்க தொழுகிறோம். இப்ப 1000 பேரை தொழுக பாத்தியா இல்லையே, அந்த இமாம் அப்படியே அவர் உதவு முடிஞ்ச பின்னாலையும் தொழுவிச்சால் அவர் அல்லாட்ட பதில் சொல்லுவாரு. நீங்க ஏன் அவர் உதவு முடிஞ்சதை நீங்க ஏன் பார்க்க இல்ல, ஏன் நீங்க டெஸ்ட் பண்ண இல்ல, நீங்க ஏன் அதை கண்டுபிடிக்க இல்லன்னு அல்ல எங்கிட்ட கேள்வி எனக்கு கேட்க போறது இல்லை. ஏன்னா நாங்க இமாமை நம்பிதான் பின்னுக்கு தொழுகிறோம். அந்த அடிப்படையில தான் இந்த பிறை விஷயமும் அவங்க தீர்மானம் எடுத்தாங்களா, அது அவங்க அல்லாவோட பாத்துக்கொள்வாங்க. சரியா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், அவங்க வேணும் என்று மனமுரணா செஞ்சா அவங்க அல்லாவோட பாத்துக்கொள்வாங்க. நாங்க குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம். இப்ப நீங்க பெருநா தொழுவீங்க, 10,000 பேர் தொழுவீங்க, இமாமுக்கு ஒது முறிஞ்சிட்டு அவர் வெக்கத்துல அல்லது ஏதோ காரணத்தால தொழுகையை கண்டினியூ பண்றாரு, ஒழு முறிஞ்சு அவர் போகணும், தொழுகை விட்டு. ஏன்னா பல பேர் பின்னுக்கு தொழுறாங்களே. இப்ப எங்களுக்கு தெரியாது, நாங்க தொழுகை முடிக்கிறோம். எங்களோட சக்திக்கு உட்பட்டது அல்ல அது. லா யுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. அல்லாஹ் சக்திக்கு மீறி எங்களை நிர்பந்திக்கிற இல்ல. இமாம் தான் யோசிக்கணும். அவர் தொழிற்சாருன்னா நாங்க தொழுதோம், எங்களோட கடமை முடிஞ்சது. அப்ப அதனால அந்த விஷயத்துல நாங்க பெருசா மண்டையை போட்டு அலட்டி கொள்ள தேவையில்லை. என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை எடுத்துட்டு போறது சலாமத், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இன்ஷா அல்லாஹ் இதுதான் சுருக்கமான விஷயம். தேவைப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு லைவ்ல நேரலையில சந்திப்போம். ஏன்னா பல சகோதர சகோதரிகள் கேட்டாங்க, பல பேர் கால் பண்ணாங்க, பல பேர் மெசேஜ்ல கேட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில இது நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். நீங்க விரும்பினா எடுக்கலாம், விருப்பம் இல்லையா தூக்கி குப்பையில போடலாம். நான் பெரிய அறிஞன், இந்த நாட்டுல நான் தான் பெரிய முஹத்திஸ், நான் தான் பெரிய ஃபக்கி அப்படின்னு நான் சொல்ல வரையில. விரும்பினா எடுங்க, விருப்பம் இல்லையா தூக்கி குப்பையில போட்டுட்டு நீங்க உங்களோட கருத்தை எடுத்துட்டு போகலாம். யாரு கேட்டாங்களோ, யாருக்கு தெளிவு தேவையோ, ஏன்னா நம்மட இந்த பேஸ்புக்க கூட 2,18,000 பேர் பின்தொடர்றாங்க, பாக்குறாங்க, பதிவுகள் ஒவ்வொன்றா பாக்குறாங்க. அப்ப அதனால அந்த வகையில பல பேருக்கு இது உதவியாக இருக்கும் என்ற வகையில தான் நான் இத முன் பேசினேன். அது அல்லாம என்ன கருத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. விருப்பம்னா எடுக்கலாம், விருப்பம் இல்லையா நீங்க எந்த கருத்துல வேணாலும் போகலாம். அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. இது நான் என்னை நேசிக்கிற, என்ன கருத்தை பாக்குற, என்னிடம் கருத்து கேட்கிற
அல்லது என்னுடைய கருத்தை பின்பற்ற, அதாவது குர்ஆன் சுன்னா அடிப்படையில இருந்தால் பின்பற்றுகிற மனிதர்களுக்கு தான் நான் சொல்றேன். அதெல்லாமே யாரும் விரும்பின நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம். அது அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். அதுல நாங்க கையடிக்க வரவில்லை. ஹைர், முடிச்சுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். خير سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.